வந்து நடத்தப்படும்னு மத்திய அரசு அறிவிச்சிருக்கீங்க. ஸோ வந்து திமுக கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்றாங்க, இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு கிளைம் பண்றாங்க. அதை பத்தி முதல்ல ஜாதிக்கு வெற்றி திமுக தேடுதா? சமத்துவம்னாங்க மா, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். ஜாதியை பற்றி விஷயத்தில் திமுக வெற்றி தேடுதா? மத்திய அரசு சென்சஸ்ல நாங்க கொண்டு வரோம்னு சொன்னோம், தப்பு ஒண்ணு இல்லை. பல பேர் கேட்டிருக்காங்க. இன் பிரின்சிபல் அப்ரூவல் நாங்க கேபினெட்ல கொடுத்துருக்கு. ஆனா அது எங்களுடைய வெற்றி எப்படின்னு சொன்னா, ஜாதியை பத்தி பேசவே கூடாது டிஎம்கேல. அதனால எல்லாத்துலயும் அரசியல் ரீதியா லாபத்தை தேடுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டில் சமத்துவத்தை கொண்டாங்க. சென்சஸ் வரும் எப்படியா இருந்தாலும், அதுல இந்த டேட்டா வரும் எப்படியா இருந்தாலும், எல்லாருக்கும் அந்த டேட்டா வெளிப்படையா உதவுறதுக்கு தான் சென்சஸ் மூலமா எடுக்கிறோம். அதனால இதுல உடனே ஒரு குயுக்தி அதை திருப்பிக்கிட்டு நாங்க போராடினதுனால தான் எங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்ல வேணாம். இன்னைக்கும் நான் தெருவில் போகும்போது போர்டு பார்க்குறேங்க, ஜாதி பேருடன் பேர் இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கும் இருக்குது. ஜாதி விவகாரத்தில் இன்னைக்கும் கழிவு, மனித கழிவை குடிநீரில் சேர்க்கறது இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. எங்கேயும் நம்ம கொஞ்சம் ஒரு விதமாக நாங்கள் நல்லா முன்னேறிட்டு இருக்கோம், வடக்கில் சில ஸ்டேட்ஸை பாருங்கள் முன்னேறல அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த ஸ்டேட்டில் கூட இந்த மாதிரி மனித கழிப்பை கொண்டு போய் தண்ணியில் குடிக்கிற தண்ணியில் சேர்க்கல. அதனால இந்த விஷயத்தில் அரசியல் ரீதியாக பார்க்காம, இதனால நம்ம அதுலேருந்து வரக்கூடிய டேட்டாவை வச்சுக்கிட்டு பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு எப்படி இன்னும் வாய்ப்புகள் கொடுக்க முடியுன்றதை பற்றி யோசிக்கணுமே தவிர, கொஞ்சம் நாங்கள் வென்றோம் நீங்கள் தோத்தோன்ற அந்த பேச்சை கொஞ்சம் விட்டுறணும். மத்திய அரசு இன்னும் நிதி கொடுக்க மாட்டேங்குது, இருந்தாலும் தமிழகம் தொடர்ச்சியாக முன்னணியில் இருக்குன்னு சொல்லி முதல்வர் சொல்லிட்டு இருக்காரு. நான் ஒவ்வொரு முறையும் பேசிட்டு தான் இருக்கேன், எவ்வளோ நம்ம கொடுக்குறோம் எவ்வளோ கொடுக்கல, எல்லா ஸ்டேட்டுக்கும் எப்படி கொடுத்துருக்கோம். எனக்கு ப்ரைவேட்டாக சில மெம்பர்கிட்டேருந்து, அதாவது ஆளுங்கட்சி இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கிட்டேருந்து மெம்பர்கிட்டேருந்து நான் பேர் எடுக்க விடும்போது அவங்ககிட்டேருந்து மெசேஜ் வருது, நன்றிங்க வேலைவாய்ப்பு திட்டம் இருக்குது பாருங்கள், கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் மன்ரேகா, அதுக்கும் பணம் கொடுத்துருக்கோம். ஓ நன்றி, அந்த பணம் வந்துருச்சு. ப்ரைவேட்டாக எனக்கு நன்றி, பப்ளிக்காக இது நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரிதான். ஒரு சீரியஸான இஷ்யூ என்னன்னா, சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 3rd 5th and 8th 30 மார்க்குக்கு கீழே வாங்கினா ஃபெயில் பண்ணுங்க, ஆல் பாஸ்ங்கிற சிஸ்டமே வேணான்னு சிபிஎஸ்சி சொல்றாங்க. இதுக்கு வந்து கடுமையான ஒரு எதிர்ப்பு தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கு. இது தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு ஆரம்பம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆல் பாஸ் சிஸ்டம் வேணாமா, குழந்தைகளுடைய மனநிலையை சிதைக்கும், சின்ன குழந்தை அப்படிங்கிற மாதிரியான நிறைய. இது ஒரு வெரி காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ. பாஸ் ஆனால் தான் குழந்தைக்கு ஃப்யூச்சர் அப்படின்றதுனால எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சுட்டு, அதில் கூட ரொம்பவே இன்னும் ஒரு வருஷம் படித்தா தான் இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு அறிவு, அதாவது அந்த அளவு லேர்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறத கூட யோசிக்காமல் எல்லாரையும் பாஸ் செய்கிறதுனால மாத்திரம் சைக்காலஜி இம்ப்ரூவ் ஆகுன்றது இல்லைங்க. இதை படிப்பின் குவாலிட்டியை பற்றி யோசிக்கணும். அதுக்கு ஒவ்வொரு மாநிலமும் கூட முயற்சி எடுக்கணும். படிப்போட குவாலிட்டி குறைய பிள்ளைகளோட எதிர்பார்ப்பும் ஜாஸ்தியாகுது. அதுவும் அந்த மனநிலையும் யோசிங்க. அவங்க காலேஜுக்கு வரும்போது ஏங்க நாங்கள் குவாலிஃபை ஆகுறதில்ல ஐஐடின்னு யோசிக்கும் போது, அப்போ குவாலிட்டி என்னாச்சு, எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக பாஸ் பண்ணிகிட்டே போகிறதுனால. அதனால் இதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் பதில் சொல்ல முடியாதுங்க. அந்த விஷயத்தை இன்னும் அந்த நிபுணர்களோட உட்காந்து பேசி முடிவெடுக்கணும். ஐயா நீங்கள் ஏதோ கேட்டீங்க. நாம் தொடர்ந்து எந்த ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தினாலும் மத்திய அரசுக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான், நீங்கள் கேள்வியில் எப்படி பார்த்தீங்களோ அப்படி தான் நானும் பார்க்குறேன். எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் இங்கே ஒரு தீர்மானம் வந்துடும், இல்லை இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், எங்கள் தமிழர்களின் மனோநிலை எப்படி இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு நிமிஷங்க, நீங்க ஒத்துரை கேட்குறீங்க, இவங்க ஒத்துரை கேட்குறாங்க, வேற யாராவது கேட்கணுமா? இல்லைங்களா? நான் வரேன் உங்ககிட்ட வரேன். Nobody is criticizing. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் டிஎம்கேயும் கிரிட்டிசைஸ் பண்ணல. They are claiming the victory for themselves. அதே தான் நார்த்லயுமே நீங்க கேட்குற கேள்வி அதுதான். In English I'll tell you, opposition is not there for having brought census head count into the caste census, jati census into the caste into the survey.
the census survey. The census will include it, has been announced. Nowhere is people saying no. But the opposition which is saying it because you're doing what we've been demanding. That is all the line which I'm saying elsewhere. சொல்லுங்க நீங்க. தமிழகத்துல கிரானைட் ஊழல்களை கொண்டு வந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் ஐஏஎஸ் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி வெளிப்படையா சொல்லியிருக்காரு. நேர்மையாக இந்த வழக்கு விசாரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் விசாரிச்சுட்டு இருக்காரு? இன்னைக்கு தான் இல்லைங்க, விசாரிச்சுட்டு இருக்கிறது யாரு? தமிழகத்தில் விசாரணை போயிட்டு இருக்கு. பின்ன இல்லைங்க, நீங்க அந்த கேள்வி என்ன கேட்கக்கூடாது. விசாரணை செய்யறது ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் என்னோட முறையில் பதில் கொடுக்குறேன். விசாரணை செய்கிறது தமிழ்நாட்டில், விசாரிக்கப்படுவது ஒரு அதிகாரியை, இன்னும் 4-5 பேரை. அவங்கள ஒரு பயம் வருது, எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்னு கேட்குற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ விசாரணை ஃபேராக நடந்துச்சுன்னா அந்த பயம் இருக்கக்கூடாது. அதிமுக பாஜக கூட்டணி ஊழல் கூட்டணி, அந்த கூட்டணி தோல்வி கூட்டணி, கட்டாய கூட்டணி அப்படின்னு முதலமைச்சர் சட்டப்பேரவை உட்பட அவர் செல்லக்கூடிய இடங்கள்ல எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதே போல கூட்டணி கட்சியினரும் கூட விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி கூட்டணியை பற்றி விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி கோர்ட் மூலமா அமைச்சராக உட்கார்ந்துருக்கிறவங்களை கோர்ட் மூலமா கேள்வி கேட்டு பதவி விலக வேண்டிய நிர்பந்தம் யாருக்கு வந்துச்சு? எந்த கூட்டணிக்கு வந்துச்சு? திமுக கூட்டணிக்கு வந்துச்சா இல்லை வேற யாருக்கா வந்துச்சா? ஊழல் காரணமாக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இன்னைக்கு தேதிக்கு 2 அமைச்சர்கள், ஒரு அமைச்சர் ஊழல், இன்னொரு அமைச்சர் இன்னொரு விஷயம், இறங்கிக்கிட்டே இருக்காங்க பதவி, இல்லை கோர்ட் மூலமா கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அப்பேற்பட்ட கூட்டணியை நடத்துகிற மாண்புமிகு அமைச்சர், முதலமைச்சர் அவர்கள் எங்க கூட்டணியை பற்றி பேசினா எனக்கு கொஞ்சம் என்ன புரியலைங்க. இது யாரை பற்றி பேசுறது? இங்கிலீஷில் சரி, இங்கிலீஷில் ஹூஸ் கோட்டிங் த பைபிள்னுவாங்க. நான் அந்த வார்த்தையை உபயோகிக்கலை. எஸ்ன்னு ஆரம்பிக்கும் இல்லைங்களா? நம்ம எல்லாருக்கும் புரியும். அந்த மாதிரி இருக்குது வேற விவகாரம். உங்க கூட்டணியில ஆஃப் பண்ண வேண்டாம்ப்பா, நான் டிஎம்கே பத்தி சொல்றேன் வச்சுக்காங்க. உங்களுக்கு போனோம் செய்தி, உங்க தலையத்துக்கு போனோம். நீங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டா உங்களுக்கு ஜாக்கிரதை. அவர் சொன்னார் பாருங்க, என்கொயரி நடந்துட்டு இருக்கு, எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்னு. உங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்கோசம் நீங்க ஆஃப் பண்ணிடாதீங்க. மீதி சேனல் மூலமா எப்படியா இருந்தாலும் போகும், வைங்க, ஆன்ல வைங்க. அதனால ஊழல் கூட்டணிக்காரங்க எங்க கூட்டணியை பத்தி பேசினா எனக்கு சிரிப்பு வருது. சரிங்களா? கிளம்புறேன், ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் கேட்கல. தொடர்ச்சியா பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு கார்பரேட்டுகளுக்கு மட்டும் வரி சலுகை கொடுக்குறாங்க ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கு. உண்மையாவே கார்பரேட்டுக்கான வரி சலுகை கொடுக்கப்படுதா? எல்லாம் அது குற்றச்சாட்டு எல்லாம் வந்துட்டே இருக்கு. என்ன ப்ராப்ளம்? பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு தொடர்ந்து கார்பரேட்டுகளுக்கு மட்டும் வரி சலுகை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உண்மையாவே பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு கார்பரேட்டுகளுக்கான வரி சலுகை உயர்த்தி வழங்கப்படுதா? என்ன கவுண்ட்ல தான் கொடுக்கப்படுது, இல்ல கொடுக்கவே இல்லையா? என்ன நடக்குது? குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டுக்கு நான் பணம் கொடுக்கலன்ற குற்றச்சாட்டையும் வச்சுட்டே இருந்தாங்க. நான் வந்து ஒவ்வொரு தினமும் தொண்டை கிழிய சொல்லிட்டே இருக்கேன், நம்பரையும் கொடுத்து சொல்லிட்டு இருக்கேன், பேப்பர் உங்க எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே சொல்லிட்டு இருக்கேன், கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதனால அவங்க ஒவ்வொரு முறையும் ஒரு குற்றச்சாட்டை போட்டாங்கன்னா அது உண்மை இருந்து போடுறாங்கன்றத நீங்க முதல்ல உங்க மனசுல இருந்து அந்த எண்ணத்தை நீக்கிடுங்க. அவங்க போட்டுட்டே இருக்காங்க, அவ்வளவுதான். எந்த விதமான ஃபேவரும் எந்த கார்பரேட்டுக்கும் நாங்க செய்யல. அதனால இதை திருப்பி திருப்பி சொன்னாங்கன்னா நீங்க, நான் என் தரப்புல உங்களை கேட்டுக்கிறேன், தயவு பண்ணி கேளுங்க, கொஞ்சம் ஆதாரம் கொடுங்க ஐயா, ஏதோ ஒரு ப்ரூஃப் கொடுங்க. அவங்கள போய் நாங்க கேட்கிறோம், நீங்க கேளுங்க. எந்த விதத்துல எந்த கார்பரேட்டுக்கு கொடுத்துருக்கு நான் கேட்கிறேன். ரெண்டாவது, இன்னைக்கு நாட்டில் ஒரு பாலிசி மூலமாக இண்டஸ்ட்ரி நம்ம நாட்டுக்கு வரணும், முதலீடு நம்ம நாட்டுக்கு வரணும்னு பண்ணிட்டு இருக்கையில தமிழ்நாடு கூட தான் முதலீடு வருது. இங்கே வந்து கார்பரேட் வைக்கிறாங்க பிஸ்னஸ். இவங்க ஏதாவது கொடுத்துருக்காங்களா அவங்களுக்கு? அதனால தான் வருதா? நாடு முழுவதும் கொள்கை சரியா இருந்துச்சுன்னா, நாடு முழுவதும் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா, நாடு முழுவதும் டாக்ஸ் பாலிசி சாதகமா இருந்துச்சுன்னா, எல்லாருக்கும் சாதகமா இருந்துச்சுன்னா அந்தந்த பிசினஸ் வளரும். இன்னைக்கு எம்எஸ்எம்இ வளருது, சிறு குறு தொழில் தமிழ்நாட்டில் வளருது. அவங்களுக்கு பண்ணலையா? கொள்கை ரீதியா பண்ணலையா? அதனால இந்த மாதிரி
அடித்தளமே இல்லாத குற்றச்சாட்டுகளை அவங்க சொல்ல நான் உங்களை விண்ணப்பிச்சு கேட்டுக்கிறேன். ஆதாரம் கேளுங்க. எப்படிங்க சொல்றீங்க? அப்படி யாருக்கு என்ன ஆதாயம் பண்ணி கொடுத்தாங்கன்னு? நான் இன்னைக்கு பிரதமர் ஐயா கேரளால போய் விழிஞ்சம் போர்ட்டை இனாகரேட் பண்றாரு. சி போர்ட்டை உலக அளவில் அந்த போர்ட்டுனால நம்ம நாட்டுக்கு பெருமை. ஆனா இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்தவங்க யாரு? அடானி சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு அந்த அடானி மூலமா தான் அந்த போர்ட் வந்திருக்குது. அதை கொடுத்தது யாரு? அடானிக்கு காங்கிரஸ்காரங்க. காங்கிரஸ் தோழமையில இருக்கக்கூடிய திமுக இங்க ஆட்சியில் இருக்குது. இந்த கேள்வியை முதல்ல கேளுங்க. காங்கிரஸ் உம்மன் சண்டி அவர் இன்னைக்கு இல்ல, அவர் மறைந்த தலைவர். நான் அதனால அவர் பேர் எடுக்கிறதுக்கு என்ன மன்னிச்சுக்காங்க. அவர் டைம்ல அந்த ப்ராஜெக்ட் அடானிக்கு கொடுத்தாங்க. டெண்டர் இல்ல, ஒண்ணு இல்ல, அவர் கூப்பிட்டு கொடுத்தாங்க கையில. அப்படி செஞ்ச காங்கிரஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கூட்டணியில இந்த மாதிரி கார்பரேட் கொடுத்துட்டேன்னா அது கார்பரேட் கொடுத்ததா இல்லையா? கேளுங்க. பின்ன ATM